சிந்தனைத்தளம் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று அமேசான் பிரைமில் ஒரு நல்ல படத்தை பார்த்தேன். ஜமாங்கிற பேர். அதை பார்த்ததும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. அதனாலேயே இந்த காணொளி பதிவு. சரி, ஜமா அப்படின்னா என்ன? நம்ம ஊர்லலாம் சொல்லுவோம், ஜமா கட்டிட்டு வந்துட்டான் சண்டைக்கும்பாங்க. சண்டைக்கு வரவங்கள, கூட்டமாக சண்டைக்கு வரவங்கள அப்படி தான் சொல்லுவோம், ஜமா கட்டிட்டு வந்துட்டான் பாரு அப்படிமா. ஜமானா கூட்டம், இன்னும் சொல்லப்போனால் குழு அப்படின்னு அர்த்தம். இந்த படத்தில் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஜமா அப்படிங்கிறது தெருக்கூத்தாடும் கலைஞர்கள், அந்த குழுவுக்கு பேர் ஜமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த படத்தை தயாரித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூழாங்கல்ங்கிற ஒரு நல்ல படத்தை எடுத்த தயாரிப்பாளர் லேர்ன் அண்ட் டெக் ப்ரொடக்ஷன்ஸ். அவங்களோட அடுத்த படைப்பு. படம்னு சொல்லக்கூடாது, படைப்புன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல படம் இது. இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கிறது பாரி இளவழகன். இவரை அறிமுகம்னு போடுறாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இவர் அறிமுகம்னே சொல்ல மாட்டீங்க. ஒரு நல்ல படத்திற்கு அதன் கரு தான் இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல கரு கிடச்சா ஒரு நல்ல கதை கிடைக்கும். அந்த நல்ல கதையை நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலாம். கதை நல்லா இருந்தால் தான் நல்ல ஸ்க்ரீன் ப்ளேவும் வந்து அமையும். அதுக்கு முக்கியம் கதை கரு. தெருக்கூத்து ஆடும் கலைஞர்களுக்குள் நடக்கும் அதிகார போட்டி தான் இந்த படத்தோட கதை. தெருக்கூத்துங்கிறது அழிஞ்சிட்டே வர்ற காலத்தில் அவங்களுக்கு எங்கே கூப்பிட்றாங்கன்னா, சின்ன சின்ன கிராமத்தில் தான் அவங்கள கூப்பிடுவாங்க. அந்த கிராமத்தில் என்னென்னா அவங்களுக்கு மரியாதை செய்வார்கள். ஒரு பெரிய அமௌண்ட்டுன்னு கிடைக்காது. ஆனால் அப்படி இருக்கிற ஒரு குழுவுக்குள்ளேயும் ஒரு அதிகார போட்டிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா, ராஜபாட் வேஷத்துக்காகவும் அர்ஜுனர் வேஷத்துக்காகவும் தன் அப்பா கிட்டேருந்து வஞ்சகமாக வாங்கிய ஜமாவை எப்படியாவது கைப்பற்றிடணும்னு நினைக்கிற பையன் வாங்கினவர்கிட்டயே போய் சிஷ்யனாக சேர்றாரு. அவர்கிட்டயே கலையை கற்றுக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த குரு, இவன் வளர்ந்து நம்மக்கிட்டேருந்து ஜமாவை வாங்கிட்டானா வாங்கிடுவான் அப்படிங்கிறதுனாலே அவருக்கு ராஜபாட் வேஷம் அர்ஜுனர் வேஷம்லாம் கொடுக்காம பெண் வேடங்களாகவே கொடுக்குறாரு. அதாவது ஸ்திரீ பாட்டுன்னு சொல்லுவாங்க. பெண் வேடங்களாகவே கொடுத்து அவரை வளர்க்குறாரு. அவருக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார். அவமானப்படுத்துகிறாரு. கிடைக்கிற கேப்லாம் அவமானப்படுத்திகிட்டே இருக்கார். அவரும் இவர் செய்கிறது தப்பு, தன் குரு செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சும் அவர்கிட்டயே இருக்கார். அவர் விட்டு வெளியில் போகவும் மனசு இல்லாமல் இருக்கார். இந்த சூழ்நிலையில் அந்த பையன் எப்படி அந்த ஜமாவை வாங்குறாரு, அந்த ஜமாவை கைப்பற்றுவதற்காக என்னென்னலாம் இழக்கிறாரு. ஒரு கட்டத்தில் தந்தை, தாய், நிலம், தன் காதல் எல்லாத்தையும் இழந்துடுறாரு. இதெல்லாம் இழந்து அந்த ஜமாவை கைப்பற்றினாரா இல்லையா, ராஜாபாட் வேஷம் அர்ஜுனர் வேஷமும் போட்டாரா இல்லையா, இதுதான் கதை. ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்கார் படம். உலக திரைப்படம்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கில படத்தை, ஈரானிய படம், ஜப்பான் படம், கொரியன் படம் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி படத்தை எடுக்க முடியும். அதுவும் கமர்ஷியலாக எடுக்க முடியும். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு கத்திமேல் நடக்கிற மாதிரி, கொஞ்சம் விட்டாலும் ஒரு டாக்குமெண்ட்ரியாக போயிடும். அப்படி இல்லாமல் எந்தெந்த இடத்துல திரைக்கதையில் எந்தெந்த இடத்துல பார்க்குறவங்களுக்கு ஒரு நகைச்சுவை வேணும் அப்படிங்கிறது. அவர் பெண் வேடமிட்டு ஆரம்பத்தில் பெண்களோடவே இருக்கார். அவங்கக்கிட்ட வேலை செய்கிறது, அவங்களுக்கு அந்த ஹீரோவுக்கு பெண் பார்க்க போகிற இடத்துலலாம் நடக்கிற சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காரு. திரைக்கதையில் பார்த்தாலே அப்படி ஒரு ஹாப்பி மொமெண்ட் கிடச்சிரும், ஒரு சிரிப்பு கிடச்சிரும். சரி, இது ஒரு வெறும் பெண் தன்மையோடவே நளினத்தோடையே இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது. ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சீனில் கையில் அந்த வாளை ஏந்தி அர்ஜுனரோட கிரீடத்தை அப்படியே தலையில் அப்படியே வைப்பார். வெறிச்சு பார்த்துட்ருப்பார். இந்த கிரீடத்துக்காக தானே இவ்வளோ பிரச்சனை, இந்த கிரீடத்துக்கு தானே இவ்வளோ போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில் ஏந்திட்டு அது தலையில் அப்படியே வச்சு பார்ப்பார். அப்படியே வெறித்து பார்ப்பார். இது எப்படா நம்ம கைக்கு கிடைக்கும், இது நம்ம அடைஞ்சிடுவோமா அப்படின்னு. அற்புதமாக நடிச்சிருப்பார். கண்ணிலேயே நடிச்சிருப்பார். ஒரு நல்ல கலைஞனுக்கு அழகு கண்ணில் நடிக்கிறது தான். பாரி இளவழகன் ஒரு புதுமுக நடிகர் கிடையாது, ஒரு அனுபவம் வாய்ந்த நடிகரை போலவே நடிச்சிருக்காரு. அற்புதமாக இருக்குது. சரி, இது மட்டும்தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் நிலத்தை இழக்கிறப்போ பணத்தெல்லாம் சக கலைஞர்களிடமே கொடுத்து ஏமாந்துட்டு அவங்க அம்மா கிட்ட அழுகுறப்போ அந்த பெண் நளினத்தன்மையும் இருக்கும், ஏமாந்துட்டோமேங்கிற ஒரு வருத்தமும் அழுவார். அற்புதமாக நடிச்சிருக்கார். நிறைய இடத்துல அப்படி நடிச்சிருக்கார்.
சொல்ல வார்த்தைகள் கிடையாது. அழகாக இருக்கார் சொல்கிறதுக்கு போல். அந்த ஹீரோவுக்கு உண்டான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹீரோ அப்படின்னா ஒரு அழகு இருக்கணும். ரொம்ப அற்புதமாக இருக்கார். ஆள் பார்க்க சிரித்தா ஒரு வெள்ளந்தியான முகமாகவும் இருக்குது. ஒரு நல்ல வருவார். இதே மாதிரி கதைகள் செஞ்சாருன்னா ஒரு உச்ச நடிகராக வரத்துக்கு உண்டான வாய்ப்பு அவர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி சக நடிகர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேத்தன். மனுஷன் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கார். இவருக்கே இத்தனை வருஷமாக இந்த மாதிரி ஒரு கதைகள் கிடைக்கல அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்தா நமக்கு ஒரு வருத்தம் வந்துடும். என்ன அவருக்கும் ஒரு நடிப்பு ஆசை இருக்குது. அந்த நடிப்பு ஆசையில் தானும் வாத்தியார் ஆகணும் அப்படிங்கிறதுனால வஞ்சகமாக வாங்கிடுறாரு. எப்படா இப்படி அவரும் கூத்தாடுறாரு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. சேத்தனை இந்த மாதிரி தான் அவரை பார்க்கணும். அவருக்கு இனி நல்ல நல்ல படங்கள் வரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா எப்போவுமே காதலோடையே தெரிகிற பெண் ஜெகதாம்பா அப்படின்னு கேரக்டரில் அம்மு அபிராமி நடிச்சிருக்காங்க. நல்லாயிருக்கு. காதலும் இருக்குது, அவங்கக்கிட்ட அந்த கோபம் வீரமும் இருக்குது. இந்த ஹீரோ கிட்ட இல்லாத ஹீரோயிசம் அந்த ஹீரோயின் கிட்ட இருக்குது. அதுதான் ப்ளஸ் இந்த படத்தில். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது போக சக கலைஞர்கள், சேத்தனோட மனைவி ஆகட்டும், பூனான்னு வர கேரக்டர் ஆகட்டும், அண்ட் தென் ஹீரோவோட அவங்க அப்பா இளவரசு, அவரும் அற்புதமாக நடிச்சிருக்காரு. புதுமுக இயக்குனர் தான் போடுறாங்க, புதுமுக நடிகர் தான் போடுறாங்க. அற்புதமாக நடிச்சிருக்காரு. எல்லாருமே இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கிடைக்கிற இடத்திலெல்லாம் ஸ்கோர் செய்கிறாங்க. இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ப்ளஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயக்குனரோட ஸ்டேஜிங் அப்படின்னா ஒரு சீனில் யார் எந்தெந்த இடத்துல நின்று பேசணும், எப்படிலாம் டைலாக் சொல்லணும், எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது ஸ்டேஜிங் சொல்லுவாங்க. அந்த இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக யார் வசனம் பேசுகிறாங்களோ அவங்க மட்டும் இல்லாமல் சைடில் நிற்கிறவங்கெல்லாம் அந்த பேசுகிற வசனத்துக்கு உடல் மொழி கொடுப்பாங்க. அது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஹீரோ அர்ஜுனர் வேஷம் கேட்டு சேத்தன் வீட்டுக்கு வருவார். மனுஷன் அந்த ஒரு 10 நிமிஷம் சேத்தன் அப்படி நடிச்சிருப்பார். அந்த டைமில் பார்த்திங்கன்னா கூட இருக்கிற நடிகர்களோட உடல் மொழி, அந்த சேத்தனுக்கு மனைவியாக வர்றவங்களோட உடல் மொழியாகட்டும், அவங்க பேசுகிறதாகட்டும், இந்த ஹீரோவுக்காக பரிந்து பேசுகிறதாகட்டும் அற்புதமாக இருக்குது. எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அந்த சின்ன பையன் ஒருத்தன் நடிச்சிருப்பான், அந்த ஹீரோவுக்கு அவன் தான் ஃப்ரெண்டு, குட்டி பையன், அவனும் நல்லா நடிச்சிருக்கான். அதான் சொன்னேன், இந்த படத்தில் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஒரு அற்புதமான படம். இந்த படத்துக்கு அடுத்த ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா இசைஞானி இளையராஜாவோட மியூசிக் தான். ஒரு நல்ல இசையமைப்பாளருக்கு எந்த இடத்துல மியூசிக் போடணுங்கிறத விட எந்த இடத்துல மியூசிக் போடக்கூடாது அப்படிங்கிறது தான் தெரிஞ்சிருக்கணும். அற்புதமாக பண்ணியிருக்காரு. இவர் மியூசிக் போடலையா அப்படின்னா போடலைன்னு சொல்ல மாட்டேன். சில இடத்துக்கு இசையே தேவையில்லை, மௌனம் தான் பெரிய இசை அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. சில இடங்களில் பார்த்திங்கன்னா பாலாவோட படம், கமல்ஹாசனோட படத்துக்கெல்லாம் வர்ற மியூசிக், அதாவது விரும்மாண்டி, பிதாமகன், நான் கடவுள், இந்த மாதிரி இசையெல்லாம் நம்ம கண் முன்னாடி வந்தால் கூட இது இல்லாமல் ஒரு அற்புதமாக ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற மியூசிக் அப்படின்னா ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கில் வாளையும் அந்த கிரீடத்தையும் விரித்து பார்த்துக்கிட்டே தலைக்கு வைப்பார். அந்த இடத்துல ஒரு மியூசிக் கொடுப்பார் இசைஞானி. அப்படி இருக்கும் மியூசிக். அடுத்து இன்னொரு இடத்துல ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ அவங்க அப்பா ஜமா கைவிட்டு போன வருத்தத்தில், தன்னால் கூத்து ஆட முடியலங்கிற வருத்தத்தில் குடிச்சு அந்த மொட்டை பாறையில் அந்த கிரீடத்தையும் வாளையும் வச்சு ஆக்ரோஷமாக ஆடி சாகிற ஸ்டேஜுக்கு ஒரு மாதிரி ஆடிட்டுருப்பார் இந்த மொட்டை பாறையில். அந்த இடத்துல ஒரு இசையை கொடுத்துருப்பார் இளையராஜா. அருமையான இசை, சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. இந்த வயசுலும் அவர்கிட்ட அந்த திறமை அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாருன்னா அதுதான் இசைஞானி இளையராஜா. இந்த படத்தில் ஒரு பாடல், ரொம்ப அற்புதமான பாடல். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த பாட்டு யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாங். இத்தனை வயதிலையும் இசைஞானி இளையராஜா இந்த காலத்து இளைஞர்களோடையும் தன்னால் போட்டி போட முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு. இந்த படத்தோட அடுத்த ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு தான். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் திரு கோபால் கிருஷ்ணான்னு நினைக்கிறேன். அற்புதமாக பண்ணியிருக்காரு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் நடக்கிற கதை. அந்த குக்கிராமத்தோட பாதி வறட்சியும் பாதி பசுமையும் அந்த கூத்து கலைஞர்களோட நிலைமையை சொல்கிற மாதிரியே இருக்கும். ஒரு பக்கம் செழுமையாக இருக்கிற தாண்டவன் வாதியார், ஒரு பக்கம் வறட்சி அப்படின்னா ஹீரோவோட இடம். ரொம்ப அற்புதமாக அதை கம்பைன் பண்ணி காட்டியிருப்பார் சினிமாட்டோகிராஃபர். கிடைக்கிற இடத்துலலாம் அற்புதமாக காம்போசிஷன் வச்சுருப்பார்.
இன்னும் சொல்லப்போனால் கிளைமேக்ஸில் வர்ற அந்த லோ லைட்டிங் காட்சிகள் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக எடுத்துட முடியாது. ஜென்ரலாக சினிமாவில் லோ லைட்டிங் காட்சி, வெளிப்புற காட்சி அப்படின்னா ஒரு தலைக்கு மேலே ஒரு 50 அடி உயரத்துலேயோ இல்லை 40 அடி ஹைட்டில் ஒரு பலூன் ஹீலியம் லைட் மாதிரி ஏதோ ஒரு வச்சு நிலா வெளிச்சத்தில் வர மாதிரி காட்டி ஓகே நம்மளை நம்பி வச்சுருவாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது. நேச்சுரல் லைட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இந்த தீப்பந்தத்துக்கு முன்னாடி ஆடுறதுனா தீப்பந்தம் தான். அந்த கடைசியில் கரண்ட்டு கட் ஆகிடும். ஒரு கிளைமேக்ஸ் காட்சியில் ஒரு இடத்துல கரண்ட்டு கட் ஆகிடும். தெருவில் கிராமத்து தெருவில் கரண்ட்டு கட்டானா, முச்சந்தியில் கட்டானா எப்படி இருக்குமோ அப்படியே எடுத்திருப்பார். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த ஒளிப்பதிவுக்கு அருமையாக டிஐ பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல உண்மையிலுமே சொல்கிறேன், அந்த கரண்ட்டு கட்டான காட்சிகளில் ஒரு மிட்க்ளோஸ் ஷாட்ஸ் வரும். அந்த கூத்து கலைஞர்களை காட்டுவாங்க. கலர் கரெக்ஷன்ஸ் அப்படி இருக்கும். அது நம்ம கரெக்ஷன்னே சொல்ல முடியாது. நேச்சுரலாக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அது ஒரு அதை அனுபவித்து பார்த்ததுனால தான் இந்த படத்தை பற்றி பேசணும். ஏன்னா எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு டைரக்டர் ஆகட்டும், புதுமுகன்னு இல்லாமல் பண்ணியிருக்காரு. நடிப்பு பிரமாதம், எல்லாருமே நடிச்சிருக்காங்க. எடிட்டிங் பார்த்தா அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. இதை சொல்லி ஆகணும். ஆரம்பத்தில் ஒரு சீன் வரும். ஹீரோ பெண் கேட்டு போகிறப்ப துரத்துவாங்க, வீட்டை விட்டு வெளில துரத்துவாங்க. இந்த இடத்துலலாம் ஒரு சிங்கிள் ஷாட் மாதிரியே இருக்கும் நமக்கு. ஆனால் அது கட் ஷாட்டு தான். எந்த இடத்துல கட் பண்ணார்னே தெரியாது. அது கட் பண்ணி எடுத்ததுங்க மாதிரியே தெரியாது. நம்ம கதைக்குள்ளேயே எடுத்துகிட்டு போயிடுவார் எடிட்டர். எந்த இடத்துல கட் பண்ணார்னே தெரியாது. ஒரு நல்ல எடிட்டருக்கு அழகு அதுதான். நம்மளை அப்படியே பயணிக்க வைக்கணும் கதையோட. ஐயோ கட் பண்ணாரா, சிங்கிள் ஷாட்டான்னு குழப்ப வைக்கணும். அப்படி தான் எடுத்திருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஆர்ட் டைரக்ஷன் இந்த படத்தில் ரிசர்ச் பண்ணி இந்த கதைக்கு என்ன தேவையோ, அந்த ஹீரோவோட வீட்டில் என்னென்னலாம் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணுமோ, ஹீரோவோட வீடாகட்டும் சரி, இந்த கூத்து கலைஞர்கிட்ட என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும், அந்த எழுத்து எப்படி இருக்கணும், அற்புதமாக இருக்கும். இதுக்கு மேலே படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா, திருவண்ணாமலை மாவட்ட வழக்கு அந்த பேச்சு வழக்கை பயன்படுத்தியிருக்காங்க. கொஞ்சம் அந்த சென்னை தமிழ் அப்படியே டச் பண்ணிட்டு போகும். சில பேருக்கு அப்படி வந்துடுது. ஆனால் அந்த திருவண்ணாமலை ஸ்லாங் அழகாக எல்லாருமே பேசியிருப்பாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு எனக்கு. ஏன்னா சமீபத்தில் இந்த மாதிரி நான் படத்தை பார்க்கல. சில படம் அவார்ட் படம்னு சொல்லி எடுக்கிறாங்க. ரொம்ப லென்த்தியான ஷார்ட்ஸ், அதாவது ஷார்ட்ஸை ரொம்ப லென்த்தியாக எக்ஸ்ட்ராவாக காட்டிகிட்டே இருந்தால் இது அவார்டு படம் அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த படம் உண்மையான அவார்டுக்கு உண்டான படம். இந்த படத்தை எப்படி தேட்டரில் மிஸ் பண்ணோம் அப்படின்னு தெரியல. உலக சினிமாவை ரசிப்பவர்கள் இந்த ஜமாவையும் ரசிப்பவர்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது. நிச்சயம் இதுவரைக்கும் 2024 வந்த படங்களிலே இதுதான் ஒரு அருமையான படம்னு நான் சொல்வேன். அடுத்த வருஷம் இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நடித்தவர்களும் சரி, இயக்கமும் சரி, அப்படி இருக்குது படம். இது என்னோடய முதல் காணொளி. இந்த படத்தோட பார்த்து எக்ஸைட்மெண்ட்டில் போடுற காணொளி இது. நீங்கள் படத்தை பாருங்கள். அதே மாதிரி இனி எதிர்வரும் காலங்களில் படத்தை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணணுமா அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் இருக்குது. அது எல்லா படத்துக்கும் இது தொடருமாங்கிறது தெரியாது. எல்லாமே உங்கள் ஆதரவுக்கிட்ட தான் இருக்குது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எங்கள் சிந்தனை தளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்டருந்து விடைபெறுவது ஹரிராம். வணக்கம்.